வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் ராகுல் பிரின்ஸ், மருத்துவ அலுவலர் ஜேஎஸ்எஸ் யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை, கோயம்புத்தூர். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாவுடைய பங்களிப்பு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களோட பகிர்ந்துக்க ரொம்ப ஆசைப்படுறேன். ஆரோக்கியமான முதுமைனா என்ன? ஆரோக்கியமான முதுமை அப்படின்றது நல்லா நடக்கணும், நல்லா சாப்பிடணும், சுதந்திரமா இருக்கணும். அதுதான் ஆரோக்கியமான முதுமைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே ஆரோக்கியமான முதுமைனா என்ன? மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது, சந்தோஷமா இருக்கக்கூடியது, நல்ல நினைவாற்றல் இருக்கக்கூடியது, பிறரை சாராமல் வாழ்றது, இதெல்லாம் தான் ஆரோக்கியமான முதுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆங்கிலத்தில் மிக அழகாக அதை சொல்கிறாங்க, ஹெல்த்தி ஏஜனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாவுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆராய்ச்சிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, முதுமை அடையும் பொழுது பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? முழங்கால் வலி, மூட்டு வலி, கை கால் வலி, இதெல்லாம் மிகப்பெரிய காரணியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், மூளை சார்ந்த பிரச்சனைகள், கவனக்குறைவு, ஒரு விஷயத்தில் கவனத்தை செலுத்த முடியல, மறதி ரொம்ப அதிகமாக இருக்குது, இதெல்லாமே ஒரு விஷயமா இருக்குது. மூணாவது விஷயம், தொற்றா வியாதிகள், உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ராலு, தைராய்டு, இதெல்லாமே ஒரு பிரச்சனை. நான்காவது விஷயம், தூக்கமின்மை. ஐந்தாவது விஷயம், மனம் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா மன அழுத்தமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்குது, பதற்றமாக இருக்குது, இது ஒரு தனிமை உணர்வு, இதுவுமே பிரச்சனை. அப்போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யோகா என்ன பண்ண போகுது, என்ன பெரிய மாற்றத்தை செய்ய போகுது அப்படின்னு பார்க்கும்போது, யோகான்றது எல்லாரும் நினச்சிக்கிறோம் ஏதோ ஒரு பயிற்சி, எக்ஸசைஸ். அப்படி கிடையவே கிடையாது. யோகான்றது ஆசனங்கள், தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, கிரியா பயிற்சி, முத்ரா பயிற்சி, இதெல்லாத்தையும் சேர்ந்தது தான் யோகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ முதல் விஷயம், ரொம்ப வலிக்குது, முட்டி வலிக்குது, முழங்கால் வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இதெல்லாம் எப்படி விடுபடுறது? அப்போது வயசு ஆக ஆக, முதுமை அடைய 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 அந்த தசைக்கான வலிமை குறைய ஆரம்பிக்குது. அப்போது ஒரு எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய தசையை நம்ம வலுப்படுத்திட்டோம் அப்படின்னா, எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலுவானாலே தேய்மானங்களை நம்ம தடுக்க முடியும். யோகா பயிற்சிகள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற போது தசைகள் வலுவடைகிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம், தசை வலுவானாலே எலும்பு தேய்மானத்தை நம்மளால் நிறுத்த முடியும். இப்போ முதல் பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை, இந்த எலும்பு தேய்மானம், வலிகள்லேருந்து விடுபடுறத கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது மூளை சார்ந்த விஷயங்கள். இந்த மூளை சார்ந்த விஷயங்கள், நினைவாற்றல் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது, கவனம் செலுத்த முடியல, அதனால் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் விடுபடுறதுக்கு மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இது ரெண்டுத்தையும் ஒழுங்காக ரெகுலராக கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன்ஸ் லெவல் குறைஞ்சு மகிழ்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் லெவல் உயர்றதை கண்கூட பார்க்க முடியுது. அப்போது இதெல்லாம் நம்ம பண்ண நினைவாற்றல் அதிகரிக்குது, ஞாபக மருதியெல்லாம் சரியாகி, மன பதற்றங்கள் சரியாகி, இதெல்லாம் சரியாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு ஆரோக்கியமான முதுமையை நோக்கி அவங்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. மூணாவது விஷயம் பார்க்கும்போது, தொற்றா வியாதிகள். ரொம்ப சுகர் அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாகிடுச்சு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு நாளைக்கு 10 மாத்திரை 20 மாத்திரை சாப்பிட்டுட்டு நம்ம உடலை நம்மளே கெடுத்துட்டு இருக்கோம். ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க, யோகா பண்ணுறவங்களுக்கு ரத்த அழுத்தம் குறையுது, மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, பிபிலாம் குறையுது, உயர் ரத்த அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தினந்தோறும் யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் செஞ்சுட்டு வரும்போது ரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, தைராய்டு பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் தானாக சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ மருந்து மாத்திரையினுடைய தேவைகள் குறைய ஆரம்பிச்சிடும். கடைசியாக மனம் சார்ந்த பிரச்சனைகள். என்ன மனம் சார்ந்த பிரச்சனைகள்? முதுமை அடைய அடைய தனிமை ரொம்ப அதிகமாகிடும், பசங்களோட கவனிப்பு, பசங்களுடைய கண்காணிப்புன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ தனிமை ரொம்ப அதிகமாகிடும், மன அழுத்தங்கள் அதிகமாகிடும், பதற்றங்கள் அதிகமாகிடும், வெறுப்பு அதிகமாகிடும், தனிமை ரொம்ப அதிகமாகிடும். இப்போ இதிலிருந்தெல்லாம் எப்படி விடுபடுறது? யோகா பயிற்சி தான். அப்போ யோகா பயிற்சியை தினந்தோறும் 20 நிமிஷம், காலையில் ஒரு 1/2 மணி நேரம், மாலை ஒரு 1/2 மணி நேரம் டெய்லிக்கும் யோகா பயிற்சி பண்ணுறோம், தியான பயிற்சி பண்ணுறோம், மூச்சு பயிற்சி பண்ணுறோம், கிரியா பயிற்சி பண்ணுறோம், முத்ரா பயிற்சிகள் பண்ணுறோம். அப்போ பண்ண என்ன ஆகும்? இந்த மனம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப பயனாக இருக்குது. ஆராய்ச்சிகள், பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க, இதிலேருந்து விடுபடுறதுக்கு மிகப்பெரிய பயனாகவும் இருக்குது. ஸோ அப்போ ஆரோக்கியமான முதுமைன்றது வெறும் மருந்து மாத்திரை தானா அப்படின்னா இல்லவே இல்லை. அதுக்கு தாண்டி ஆரோக்கியமான முதுமைன்றது நல்ல யோகா பண்ணணும், வாழ்க்கை முறை மாற்றங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதெல்லாம் பண்ண முதுமை இனிமையாக இருக்கும், சுதந்திரமாக இருக்கும், ஆர்ப்பரிப்பாக இருக்கும். கடைசியாக
திருவள்ளுவர் மிக அழகாக ஒரு குறள் சொல்லியிருப்பார். மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சது போற்றி உனின்னு அப்படின்னு சொல்லியிருப்பார். சிரிச்சதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ மிதமாக சாப்பிட்டா மருந்துன்னு ஒன்று தேவையில்லை. அப்போ ஆரோக்கியமான முதுமைக்கு என்ன தேவை? மருந்தா? கிடையவே கிடையாது. மிதமான கொஞ்சம் ஆசனங்கள், கொஞ்சம் மூச்சு பயிற்சி, கொஞ்சம் தியான பயிற்சி, கொஞ்சம் கிரியா, கொஞ்சம் முத்ரா, இந்த பயிற்சிகள்லாம் சேர்ந்து கொஞ்சம் வாழ்க்கை முறை மாற்றம், இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே முதுமை மிக 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 ஆரோக்கியமாக சந்தோஷமாக ஆர்ப்பரிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் இனிய சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.